அப்பார்ட்மெண்ட் நடந்த ஒரு அமானுஷ விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஆபத்தான இடத்துல நடந்த சம்பவம். அது என்னன்னா, இது ஊருக்கு எல்லையில் அமைஞ்ச ஒரு பழமையான அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி நிறைய கதையை சொல்லப்படுது. அதோட சாயந்தரம் இட்லிஸ்னாலே அந்த பக்கம் யாரும் போகிறதில்லை. அது பாதி அளவு இடிஞ்சு போய் கிடக்குற அந்த அப்பார்ட்மெண்ட். அது 5 மாடி இருக்கிற இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அது பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அப்பார்ட்மெண்ட். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த 5 மாடி கட்டிடம் பாதி அளவு இடிஞ்சு போய் அதில் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் சில குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் இடிஞ்சு போன மாதிரியே கிடக்கு. அது மாதிரி ரொம்ப வருஷமாக அந்த அப்பார்ட்மெண்ட் இடிஞ்சு போய் கிடக்கு. அதனாலேயே ஆனால் அந்த இறந்து போனவங்களோட ஆத்மா இன்னமும் அந்த பக்கம் சுற்றிக்கிறதா சொல்லப்படுது. அதை பார்த்ததாகவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒரு நாள் இது உண்மையானு தெரிஞ்சுக்க 3 ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு திட்டம் போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக முடியும்னு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த பக்கம் போய் சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. சில பேர் பைத்தியம் பிடிச்சி இன்னமும் குணமாகாமல் இருக்காங்க. அது தெரிஞ்சும் அது சும்மா கட்டக்கடைன்னு வச்சுட்டு என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துட்டு விளாண்டு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அந்த இடம் அன்னைக்கு அமாவாசை இருக்குன்ட்டு. சரி, நைட்டு நேரம் அது வெளிச்சம் இல்லாத இடம் கையில் டார்ச் எடுத்து போயிருக்காங்க. அந்த சமயத்தில் போகிற வழியெல்லாம் பல ஆந்தரை அலற சத்தமும் பூச்சி சத்தமும் நிறையவே கேட்குது. பக்கத்தில் போக போக சத்தம்லாம் குறைய ஆரம்பிக்குது. இவங்களை விட்டு வெளியே போக ஆரம்பிக்குது சத்தம். அந்த நேரத்தில் அந்த இடிஞ்சு போன அந்த பழைய அப்பார்ட்மெண்ட் பக்கம் போகிறாங்க. போய் அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அங்கே அவ்வளோவா பெரிய விஷயம் இல்லை. சரி, அவங்க கொஞ்சம் தான் காத்திருக்காங்க. அப்போ தான் அந்த இடம் ஃபுல்லாக காற்று அடிக்க ஆரம்பிக்குது. காற்றுல அவங்க உட்காந்துருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காற்று ரொம்ப கோல்டாக வர ஆரம்பிக்குது. குளிச்சா ரொம்ப அதிகம் ஆரம்பிக்குது. எவனோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒருத்தர் இந்த காற்று இப்போ அடிக்க ரொம்ப குளிர்ச்சி அதிகமாகுது அப்படின்ட்டு கேட்குறாரு. மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் ஆமாண்டா இது இன்னும் அதிகமாகிட்டே போயிருக்கு குளிர்ச்சின்னு பேசின போது அந்த சமயத்தில் பின்னாடி காஞ்ச இலையில யாரோ வேகமாக நடக்க மாதிரியும் ஓடுற மாதிரியும் சத்தம் கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. சரி, ஏதாவது மிருகம் போயிருக்கோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு சரி நம்ம உள்ளே போக ஆரம்பிப்பான்ட்டு 3 பேர் நினச்சி உள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அலறி அடிச்சுட்டு ஓட போகிறாங்கன்ட்டு. கொஞ்சம் உள்ளே போக அவங்களுக்கு பின்னாடி அந்த குளிர்ச்சியாங்காற்று அதிகமாகிக்கிட்டு அவங்களே ஃபாலோ செஞ்சுட்டு போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் 3 பேர்த்தில் ஒரு பையனுக்கு ஏதோ அமானுஷமாக
அன்கம்ஃபர்டபுளாக தோணுது. இப்போ பார்த்த மற்ற 2 பேரும் ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னமோ இங்கே இருக்கவே பிடிக்கலடா, ஏதோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை அவன் ஊர் மக்கள் சொன்ன அந்த பழைய கதை பற்றி நினச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் உள்ளே போக லாஸ்ட்டு ரூம் பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க அந்த ஆள் உருவத்தோட மேல் போக தெரியல, இடுப்புலேருந்து கீழே கால் வரைக்கும் தான் தெரியுது. நல்லா லைட் அடித்து பார்க்குறாங்க, அது மட்டும்தான் தெரியுது. அது ஒரு சைடு கால் மட்டும்தான் தெரியுது. இதை பார்த்து அரண்டு போன அதை பார்த்து பையன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதை காட்டுறான். அவங்களும் பார்த்து அரண்டு போகிறாங்க. இது மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தே இல்லைடா, இடுப்புக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நடுங்கிறாங்க. அதே சமயம் அந்த இடுப்பு பகுதி தானாகவே அந்த ரூம் பக்கம் உள்ளே போகுது. சரி வாடா போய் பார்க்கலான்ட்டு ஒரு பையன் சொல்லும்போதும் இன்னும் மற்ற 2 பேரும் தடுக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாது, அது பார்க்கவே அமானுஷமாக இருக்குது. எந்த ஊர்லடா இடுப்பு பாதி மட்டும் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா இது வேறு ஏதாவது பொம்மையை வச்சு ஏதாச்சும் செய்வாங்க, திருநங்கை ஏதாச்சும் செய்வாங்கன்ட்டு அப்போ சொல்கிறாரு. ஆனால் மற்ற 2 பேரை வர மாதிரி தெரியல. கடைசி எப்படியோ அந்த 2 பேர்த்தையும் இந்த பையன் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு உள்ளே பார்க்கும்போதும் அங்கே எதுவுமே இல்லை. அதே சமயத்தில் சுற்றி பார்த்து அடிச்சுட்டு திரும்பி வெளியே வரும்போதும் அந்த இடுப்பும் கால்பதியும் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வெளியில் நிற்கிறத பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த உருவத்துக்கு பின்னாடி இடுப்பு பகுதி இல்லாமல் அந்த இடத்துல மறந்துக்கிட்டு ஒரு கருப்பு உருவம் சிவப்பு கண்ணோட நிற்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே 3 பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது ஓடிலாண்டான்ட்டு 2 பேரும் 3 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த இடுப்பு பகுதியும் இடுப்பில்லாத அந்த கருப்பு உருவமும் அவங்கள வெளியில் வர்ற மாதிரி தெரியல, 2மே மறைச்சிட்டு நிற்குது. அதே சமயத்தில் வேறு எங்கேயாச்சும் வழி இருக்கான்னு தெரியும்போதும் கம்பியிலே இல்லாத ஜன்னல் ஓப்பனில் இருக்குது. ஒரு ஜன்னல் அந்த பக்கமாக எகி குதிச்சு வெளியே வராங்க. அப்போ தப்பிச்சு எல்லாம் ஓடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த இடுப்பு பகுதி தெரிஞ்சப்போ ஒரு பையன் போய் பார்க்கலான்னு பார்த்தா கூட்டிகிட்டு போயிருப்பார். அவர் மட்டும் மிஸ்ஸிங். மற்ற 2 பேரும் இது தெரியாமல் ஓடி போய் அவங்க வீட்டுக்கு சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் அந்த மிஸ்ஸான பையனோட அப்பா அம்மா இந்த பசங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பையனை காணோம் உங்கள் கூட சுற்றுவான், எங்கே போயிட்டான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துக்கு போன விஷயத்த இவங்க 2 பேரும் யார்ட்டுமே சொல்லலை. ஏன்னா சொன்னால் பக்க விளைவுகள் என்ன நடக்குன்னு தெரியும். இல்லாண்டி அப்போயே நைட்டு வீட்டுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது எப்படி நேற்று வந்தவன் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கும்ல, ஆளே காணாமல் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த 2 பசங்களோட அப்பா அம்மாவும் அதட்டி கேட்குறாங்க. ஏன்னா இனிமேல் உண்மை சொல்லாமல் இருக்கக்கூடாது பகிர்ந்துக்கிட்டே அந்த வீட்டுக்கு போன விஷயத்த சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர்த்தோட அப்பா அம்மா அவங்கள பயமாக அடி விடுது. அதே சமயம் அங்கேருந்து ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. உங்கள் பையன் அந்த இடிஞ்சு போன அப்பார்ட்மெண்ட்கிட்ட ரத்த வாந்தி எடுத்து கடங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பதறி போன அந்த பையனோட அப்பா அம்மா
அப்பா அம்மாவும் மற்ற 2 பேரும் அவங்க அப்பா அம்மா ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க அந்த பையனோட இடுப்பில் பயங்கர அடியோடையும் ரத்த வாந்தி எடுத்தும் கிடக்கிறாரு. ஒன்று அவங்க அந்த பையனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கேட்கும்போதும் இந்த பையனுக்கு இடுப்பில் பயணம் அடிபட்டுருக்கு, அதோட இடுப்பு எலும்பும் ஜாயிண்ட் கட்டாகி போயிருக்கு, அதோட உங்கள் பையன் இப்போ உயிரோடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனோட அப்பா அம்மா காத்திட்டு அழுகுறாங்க. இதை பார்த்து மற்ற 2 பேர்த்தோட அப்பா அம்மாவும் அங்கேயே அந்த 2 பேர்த்தையும் சாவு அடிக்கிறாங்க. இவ்வளோ சொல்லியும் கேட்காம நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போய் அங்கேயே கொண்டுட்டீங்களா இந்த போட்ட பையன் அடிக்கிறாங்க. இந்த அடி தாங்க முடியாமல் அவங்க 2 பேரும் திருப்பி தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. இப்படி நம்மளோட நண்பனே கொண்டுட்டோமேன்ட்டு அவங்க 2 பேரும் குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. இப்படி சுற்றி இருக்கும்போதும் ஒரு நாள் நைட்டு அதில் ஒரு பையன் தூக்கு மாட்டி செத்து போகிறான். அதுவும் அந்த ஊரில் எல்லையில் இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கிட்ட. இன்னொரு பையனுக்கு 3வது அந்த பையனுக்கு மண்ணால் பாதிக்கப்பட்டு அப்படியே சுற்றி இருக்கான். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் அந்த நேரம் தூக்கு போட்டு இறந்து போன பையனை எடுத்துகிட்டு போய் நல்லடக்கம் செஞ்சிடறாங்க. அதே சமயத்தில் அந்த பைத்தியமாக சுற்றி இருக்க அந்த 3வது பையனையும் ஒரு மனநல ஆஸ்பத்திரியில் சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஆத்மாக்கள் இருக்கிறதுனால தானே இத்தனை பிரச்சனை அப்படின்ட்டு என்ன செய்யறேன்னா ஒரு பெரிய நிறைய மந்திரவாதிகளை கூட்டிகிட்டு தெய்வத்தோட சக்தியால் மந்திரம் செஞ்சு அங்கிருந்த எல்லா ஆத்மாவையும் போக வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த இடிஞ்சு போன அந்த அப்பார்ட்மெண்ட்டோட மீதி இருக்க பகுதியை இடித்து தரமாட்டம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை இல்லாமல் அந்த ஊர் மக்கள் வாழ்கிறாங்க இன்னமும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு ஆளுங்க பட்டனை அழுத்துங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் SKM.